ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் தெரிந்து கொண்டோம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புது எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பேச போறது காமனா நம்ம ஃபீல் பண்ற ஒரு இஷ்யூ, டிராஃபிக் இஷ்யூஸ். ஸோ டிராஃபிக் ஜாம், ரொம்ப நேரம் பல மணி நேரம் நம்ம வந்து சிக்னல்ல காத்துட்டு இருக்கிறது, சரியான நேரத்தில் அலுவலகத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ போய் சேர முடியாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் ஆனால் நல்ல வேலையாக இப்போ டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கான வழிமுறையாக வந்து டைரக்டாக அக்யூட்டாக அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு போகாமல் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போய் யூ டர்ன் அடிச்சுட்டு நம்ம வந்து போகிறது மூலமாக டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமையை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். என்ன சொல்ற, இன்டெலிஜென்ட் மூவ், புத்திசாலித்தனமான ஒரு மூவ். பட் இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மட்டும் நான் ஃபேஸ் பார்க்குறேன். ஸோ அதுக்கான தீர்வோடு தான் இப்போ உங்ககிட்ட இதை பேச வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு வண்டி வருது, அது வண்டி இந்த பக்கம் போகுது, போயிட்டு இந்த பக்கம் யூட்டர்ன் அடிக்குது. இப்போ யூட்டர்ன் அடிச்சு இந்த வண்டி இங்க போகணும், இப்படி வந்து இந்த பக்கம் போகணும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிராஃபிக் எல்லாமே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அந்த டீகன்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் இந்த லேன் இங்க இருந்து இங்க மாறும்போது இந்த பக்கம் வண்டி வந்துட்டு இருக்கும். சோ இது மாறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து இந்த பக்கம் போகும்போதும் இங்க வண்டி வந்துட்டு இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்றத யோசிக்கணும். இதே ப்ராப்ளம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வருது, அது இப்படி போகுது, பட் இங்க போய் இங்க யூட்டர்ன் அடிக்கணும் அப்படின்னா இந்த சைடு வர வண்டியும் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி எங்க நீங்க கட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, சிம்பிளா இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுங்க. இந்த இடத்துல எங்க இங்க டர்ன் பண்ண போறீங்களோ இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இங்க இந்த கட்ஸ் வர இடத்துல எல்லாம் நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த பக்கம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டதுனால இவரால இந்த லேனை ஈஸியா முடிச்சு இந்த பக்கம் போக முடியும். அதே மாதிரி இப்ப நீங்க இங்க ஸ்பீட் பிரேக்கர் போடும்போது இவரால இங்க இருந்து இங்க கிராஸ் பண்ணி இந்த பக்கம் டர்ன் பண்ண முடியும். சோ சின்ன கரெக்ஷன் தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. பியூட்டிஃபுல்லான செட்டப் ஆல்ரெடி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஃபாஸ்டா போற வெஹிக்கிள்ஸ் டெஃபினட்டா இந்த பக்கம் வரும்போது சில நேரங்கள்ல ரேஷா டிரைவ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டிராஃபிக்கை டீகன்ஜஸ்ட் பண்ற அதே நேரத்துல நம்ம சேஃப்டியும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன ஐடியா தான் இது. நீங்க அதே மாதிரி இந்த இடத்துல இங்க வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டீங்கன்னா இவங்களால இந்த பக்கம் டர்ன் பண்ணி இங்க வந்துட முடியும். சோ ஜஸ்ட் எங்க கட் இருக்கோ அதுக்கு முன்னாடி இடத்துல ஆப்போசிட்ல நீங்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருங்க. சோ இது சிம்பிளான ஐடியா, யோசிச்சு பாருங்க. யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குன்னு நம்புறேன். இது நமக்குள்ள இருந்துட்டா பத்தாது, இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் காதுல போய் விழணும், அப்பதான் அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். It is for everyone's safety. Hope இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு புது எபிசோட் ஆஃப் தெரிந்து கொண்டு உங்க எல்லாரையும் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.